இந்த புட்லூர் கோவில் பற்றி எனக்கு பிஃபோர் மேரேஜ் காலேஜ் படிக்கும்போதே தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, இங்கே ஒரு அம்மன் வந்து படுத்த குளத்துல இருக்கும், ரொம்ப கோவில் சூப்பராக இருக்கும், வாங்கடி ஊருக்குள்ளே கிராமமாக இருக்கும், ட்ரெயினில் போகலாம், ரொம்ப லாங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. மெட்ராஸில் நான் மீனம்பாக்கம் காலேஜ் படிக்கும்போது அங்கேருந்து நாங்கள் 2 ட்ரெயின் பிடிச்சி இந்த புட்லூர் கோயிலுக்கு வருவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், காடு மாதிரி இருந்தது. இப்போ நிறைய வீடாயிடுச்சு, அவ்வளோ கலர்ஃபுல்லு. ஸோ எப்போவுமே இங்கே போகிறோம்னா நம்ம எலுமிச்சம்பழம் மாலை, அதாவது குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுனால தம்பதிகள் எல்லாருமே ஈர துணியோட கோயில வந்து வலம் வருவாங்க. 9 சுத்து சுத்துவாங்க. மடியில வந்து தொட்டில் வாங்கி வச்சுட்டு புடவை, எலுமிச்சம்பழம் மாலை, அந்த மாதிரி சாமிக்கு வேலை எல்லாமே வலையில எல்லாம் மடியில வாங்கி கட்டிட்டு ஈர துணியோட இந்த கோயிலை சுற்றி வர்றது தான் இந்த கோயிலோட விசேஷமே. ஸோ நான் வந்து பிஃபோர் மேரேஜே ஒரு 2 வாட்டி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரே திருவள்ளூர் தானே, ஸோ பக்கத்துலேயே புட்லூர். அப்போல்லாம் என் ஹஸ்பண்ட் கூட தான் வருவேன். ஸோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் நான் வந்திருக்கேன். இங்கே சண்டே மட்டும் போயிடாதீங்க, அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். கோவிலில் வந்து சுத்த கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம போகும்போதே வாசலில் வந்து நமக்கு சுற்றி போட்டுருவாங்க. திருஷ்டி சுற்றி போடுறோம், 10 ரூபா 20 ரூபா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாட்டி வந்து கூப்பிட்டாங்க. சரி நானும் ரொம்ப நாள் ஆச்சா, நமக்கு நாமளே சுற்றி போட முடியாது, யாராவது ஒருத்தர் சுற்றி போட்டால் தான் அது நல்லதுன்ட்டு திருஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு தான் கோயில் உள்ளே நம்ம போகணும். ஸோ போகும்போதே 3 எலுமிச்சப்பழம் வாங்கிட்டு போனேன், வளையல் வாங்கிட்டு போனேன். போயிட்டு ஒரு எலுமிச்சப்பழத்தில் சுற்றி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழத்தை வந்து நான் அந்த இதில் சூளத்தில் வந்து சொருகி விட்டுட்டு ஒரு லெமன் எடுத்துகிட்டு போய் சாமியோட மடியில் வச்சு கொடுப்பாங்க. அது நம்ம வாங்கிக்கணும். வளையலும் பழம் குங்குமம்லாம் தருவாங்க, நம்ம வாங்கிக்கணும். ஸோ அதுதான் பிரசாதமாக தருவாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காசு பிடுங்குவாங்க. நம்ம ஜடை வேணும்னா சாமியோட ஜடை, புடவை, மாலை எல்லாமே தருவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். இப்போ வீட்டில் நான் எனக்கு சீமந்தம் பண்ணும்போது கூட புட்லூர் கோவிலில் போயிட்டு ஜடை வாங்கலான்னு போயிருந்தாங்க. அப்போ வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும். ஏன்னா சாமி மேலே வச்ச ஜடையை நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. அவங்க வந்து கல்யாண பொண்ணுக்கு அந்த ஜடையை வச்சு தச்சு பூ முடிப்பாங்க, 5ஆம் மாதம் சீமந்தம் பண்ணுவாங்க. அதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைன் வந்து கொஞ்சம் தான் கூட்டம் இருந்தது. வெள்ளிக்கிழமெல்லாம் செம்ம கூட்டம், சண்டேவோ செம்ம கூட்டம். இங்கே அங்க பிரதட்சணம், எல்லா விதமான அடி மேல் அடி வச்சு நடக்கிறது, குழந்தைங்களுக்கு எடைக்கு எடை சாத்துறது, அவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ பேர் வேண்டிக்கிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். நிறைய பேர் வந்து இங்கே வந்து குழந்தை பாக்கியம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் இங்கேயே வந்து கோயிலில் ப்ரெக்னென்ட் ஆகி வந்து சீமந்தம் பண்ணுவாங்க. சாமிக்கும் சீமந்தம் பண்ணுவாங்க, அந்த பொண்ணுக்கும் அதே கோவிலில் சீமந்தம் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே சீமந்தம் பண்ணி சாப்பாடெல்லாம் இங்கேயே போட்டு நிறைய சூப்பராக இருக்கும். இந்த கோயிலுக்கு போனால் அவ்வளோ நல்ல மனசு திருப்தியாக நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறிடும்ன்ற நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு போகலாம். ஸோ புட்லூரில் இருக்க பூங்காவனத்தம்மன் இவங்க தான் எங்கள் அங்காள பரமேஸ்வரி குலதெய்வமும். ஸோ எனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போலாம் போய் வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக இருந்துட்டு வருவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில்.